அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்திலிருந்து பயிற்சி 2.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை கொண்டு 4 வினாக்களுக்கு நாம் ஆன்சர் பண்ணணும். முதல் வினா, வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். இரண்டாவது வினா, சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். மூன்றாவது, சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க. நான்காவது, காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தை காண்க. ஒரு சதுரங்க அட்டையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்தமாக 64 சதுரங்கள் இருக்கும். வரிசையிலையும் 8, களங்கள்லேயும் 8. ஸோ 8 × 8 64 சதுரங்கள் இருக்கும். அதில் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி 32 சதுரங்கள் வெள்ளை நிற சதுரங்களாகவும் 32 சதுரங்கள் கருப்பு நிற சதுரங்களாகவும் இருக்கும். ஒரு சதுரங்க அட்டையில் இதுதான் காமன், எல்லாத்துக்கும் பொதுவாக இப்படி தான் இருக்கும். இப்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல் கணக்கு, வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை காண்க. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம் மொத்தமாக இருக்கக்கூடிய சதுரங்கள் 64. அதில் ஒயிட் கலர் சதுரங்கள் மட்டும் 32 இருக்கும். 64க்கு 32னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். இப்போ ஒரு 32 32, 2 32 64. 100ல் எத்தனை 2 இருக்குன்னா 50 முறை இருக்குது. இப்போ 1 பெருக்கல் 50 50 தான். இப்போ 50%. அடுத்து இரண்டாவது கேள்வி, சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம். சாம்பல் கருப்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் சேம் அதே தான் வரும். மொத்தமாக 64 கட்டங்கள், அதில் 32 கட்டங்கள் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இப்போ 100க்கு எவ்வளோ? ஒரு 32 32, 2 32 64, சுருக்கும்போது 50. வெள்ளை நிற சதுரங்கள் 50%, சாம்பல் நிற சதுரங்கள் 50% இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கும் படத்தை நல்லா உற்று கவனித்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக 64 சதுரங்கள் இருக்குது. அதில் சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்கள் மட்டும் 20 இருக்குது. 64க்கு 20னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். இப்போ 20ஐயும் 64ஐயும் 4ஆல் சுருக்க முடியும். 5 20. இதை சுருக்குனிங்கன்னா 16 முறை 4 இருக்குது. இப்போ 5ஐயும் 100ஐயும் பெருக்கிக்கலாம், ஏன்னா இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 500/16 இது ஒரு தகா பின்னம். என்ன சதவீத குறிப்பு போட்டுக்கலாம். 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தானே சதவீதம். 500/16னா 500ஐ 16ஆல் வகுக்கணும். 3 16, 18 மிச்சம் 1 48, மீதி 2 0. ஒரு 16 16, மீதி 4. இப்போ ஈவு அதை நம்ம முழு எண் பகுதியில் வச்சுக்கணும் 31, மீதி தொகுதியில் வச்சுக்கணும். வகுக்கும் எண் 17, வகுக்கும் எண் பகுதியில் இருக்கும். ஸோ 31 4/16%. அடுத்தது, சதுரங்க காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம். மொத்தமாக 64 கட்டங்கள் இருக்குது. 20 கட்டங்களில் காய்கள் இருக்குன்னா மீதி 44 கட்டங்களில் காய்கள் இருக்காது. நீங்கள் வேணாலும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 64க்கு 44னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். தொகுதி பகுதியை 4ஆல் சுருக்கலாம். 11 முறை இருக்குது. இதை 4ஆல் சுருக்கினீங்கன்னா 16. 11 பெருக்கல் 100 1100/16%. மீண்டும் அதே போல் தான் வகுத்து போட்டுக்கலாம். 1100ஐ 16ஆல் வகுக்கணும். ஈவு 68. ஸோ முழு எண் பகுதியில் 68, மீதி 12 அது தொகுதியில் போட்டுக்கணும். வகுக்கும் எண் பகுதியில் போட்டுக்கலாம். இப்போ 68 12/16%. பயிற்சி 2.1 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.